சார், இதுல இந்த மும்மொழி கொள்கை, இதுல ஹிந்தி திணிப்பு அப்படிங்கறதெல்லாம் தான் திரும்ப திரும்ப தவறுன்ட்டு சார். அது மட்டும் தான் அதுல பிரச்சனையா இருக்கா சார்? அதுங்க இந்த பாலிசி காட் ஒப்பந்தத்தை பத்தி இன்னும் பேசல. பிரதமர் மோடி அவர்கள் காட் ஒப்பந்தத்துல என்ன போட்டு வந்திருக்கிறாரு? கல்வியை வியாபாரமாக்க வேண்டும் என்று கையெழுத்து போட்டு வந்திருக்கிறாரு WTOல. அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் காட்ஸ் ஒப்பந்தம். அதை பத்தி இன்னும் நம்ம பேசல. கல்வியை வியாபாரமாக்கிடுங்க, அரசு பள்ளியை தனியார் பள்ளியோட இணைச்சிருங்க. உண்மையில எனக்கு அந்த நினைவில் சார். நீங்க ஏதோ அவர் சொல்ற மாற்று கருத்து இல்ல, தயவு செய்து சொல்லுங்க. நரசிம்மராவ் காலத்துல போடப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சியில் நரசிம்மராவ் ஒரு நிமிஷம் அவரை பேச அனுமதிங்க சார். சொல்லுங்க சார் ப்ளீஸ். அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி முதல் பக்கம் SDG 4. ஓகே, SDG 4 கைட் பண்ணது யாரு? காட் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்ட எல்லா அதாவது நாடுகளுக்கும் போட்டத SDG 4 ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு. ஓகே, நான் ஒண்ணு போய் சொல்லல. தேசிய கல்விக் கொள்கையுடைய முதல் பேஜ். ஓகே, இங்க பாருங்க 22வது சாப்டர். ஓகே, என்ன போட்டிருக்காங்க? டுவர்ட்ஸ் திஸ் அதாவது டைரக்ஷன், டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன் எல்லா சாப்டரும் சொல்லிட்டு வந்துட்டாங்க. சமஸ்கிருதம், தாய்மொழி எங்கனா ஒரு முறை சொல்லிக் கொடுங்க, மும்மொழி திட்டம் எல்லாம் சொல்லிட்டு வந்தாச்சு. 22வது சாப்டர்ல டுவர்ட்ஸ் இது எதை நோக்கி செல்கிறது என்று சொன்னால், திஸ் டைரக்ஷன் அண்டர் ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத், ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத், இதுதான் எங்கள் பாதை அப்படின்னு போட்டாச்சு. ஏக் பாரத்னா ஒரே பாரதம், சீர்மிகு பாரதம். அதை பேஸ் பண்ணி தான் நீங்க மொழி கொள்கைக்கு வரீங்க. நீங்க இந்திய திணிக்கல, நான் இந்தி திணிப்பு நான் சொல்லல. சாப்டர் 4:17 சமஸ்கிருத திணிப்பு. ஓகே, சொல்லியாச்சு. 5:11 தாய்மொழிக்கு முன்னுரிமை கிடையாது. ஆர்டிகல் 350A எதிர்க்கிறார்கள், அதை மதிக்கவில்லை. அதாவதுங்க மும்மொழி கொள்கை சார் பேசினார். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அவரை சட்டம்னு சொல்றாரு, அதை பத்தி நீங்க பேச மாட்டிருக்கீங்களே. சட்டத்தை பத்தியே பேச மாட்டிருக்காங்க, காட்ஸ் ஒப்பந்தத்தை பத்தி எப்படி பேசுவாங்க? அரசு ஊழியர்களுக்கு எதிராக இருக்கிறது, மும்மொழிக்கு அதாவது இருமொழிக்கு 348க்கு எதிராக இருக்கிறது, 1963 அலுவல் சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது. இப்படி முழுக்க முழுக்க சட்டத்திற்கு எதிராகவே ஒரு பாலிசியை உருவாக்கிவிட்டு நீங்க அதுல இருந்து நீங்க பர்டிகுலரா ஒரு கேள்வி கேட்கின்ற போது சார் சொல்றாரு பாருங்க, காட்ஸ் ஒப்பந்தம் நரசிம்மராவ் போட்டதுன்னு சொல்றாரு. நரசிம்மராவும் போட்டாரு, பிரதமர் மோடி அவர்களும் போட்டிருக்கிறாரு. இது முதல் பேஜ்ல தயவு செய்து படிக்க சொல்லுங்க. அதே மாதிரி திரும்ப திரும்ப தவறாக ஒரு விஷயத்தை சார் பதிவு பண்ணாரு. ஒரு நண்பராக நான் சொல்கிறேன், சமச்சீர் கல்வி தமிழ்நாட்டில் கிடையாது. பேரு அதிமுக பேரிலே மாத்தியாச்சு, பொது கல்வி முறை. இப்பொழுது சமச்சீர் கல்வி கிடையாது. கலைஞர் கொண்டு வந்த பாடத்திட்டம் கிடையாது, பாடத்திட்டமும் கிடையாது, பேரும் மாத்தியாச்சு. சமச்சீர் கல்வி கிடையாது, பொது கல்வி முறை. எனவே இவ்வாறு சட்டத்திற்கும் சமஸ்கிருத திணிப்பிற்கும் இதெல்லாம் எதுக்கு? ஏக் பாரத், ஏக் பாரத் எங்க இருந்து வரணும்? நீங்க நாடு முழுக்க சமஸ்கிருத கல்வியை கற்றுக் கொடுத்தால், சனாதனத்தை நாம் திணித்தால், ஏக் பாரத். மணிகண்டன் சார் ஏதாவது பேசணுமா? நீங்க இல்லைங்க, அம்பேத்கர் அவர் பாத்தீங்க அப்படின்னா ஹிந்தியை ஏற்றுக்கொண்டவரை சமஸ்கிருத நினைப்பு மொழியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்படிங்கறது அவருக்கு நினைவுறுத்த நான் முதல் விஷயமா விரும்புறேங்க. சரி ஐயா, நான் ஒத்துக்கிறேன். ஐயா நான் முடிச்சிரு, நீங்க பேசுறேன். சமச்சீர் கல்வி இல்ல ஒத்துக்கிறேன், பேர் பாத்துட்டாங்க. நான் கேக்குறது CBSE நடத்துறோம், அத்தனை பேர் இழுத்து போடு, பொது கல்வி நடத்து அப்படின்னு முருகன் நீங்க போராட்டம் பண்ணுங்க, நானும் வர்றேன். இதை பத்தி பேச திராணிட்டா உங்களுக்கு சார்? ஒரு நிமிஷம் பேசலாம் சார். அம்பேத்கர் சொன்னேன், அவர் சார் சொல்றாரு. அம்பேத்கர் கோட் பண்ணி நான் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அம்பேத்கர் DPSP ஒன்னு சொல்லி இருக்கிறார். ஆர்டிகல் 46 DPSP-ல SC/ST கல்விக்கு நீங்க தனித்த முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. அது நீங்க எங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்க? SC/ST கல்விக்கு அவங்களுடைய தாய்மொழியில கத்துக் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறீங்க. அதுல எங்க போட்டிருக்கீங்க? ஆனால் 1968 இந்த சார், இந்த நாட்டுல பல வகையான கல்வி முறைகள் இருக்கிறது சார், பாடத்திட்ட முறைகள் இருக்கிறது.
சென்ட்ரல் போர்டு சிலபஸை மத்திய அரசாங்கம் நடத்துகிறது. அந்த சார் ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் ஐயோ சார், சென்ட்ரல் போர்டு சிலபஸை மத்திய அரசாங்கம் தருகிறது. அந்த பாடத்திட்ட முறையை நடத்தக்கூடிய பிரைவேட் அவங்க நடத்துறாங்க. ஸ்டேட் போர்டு நடத்துங்க சார். ஸ்டேட் போர்டு தனியார் பள்ளியில திமுக அமைச்சர் நடத்துறாங்க சார். என்ன சார் நீங்க இப்படி பேசுறீங்களே சார்? நடத்துகிறாரு அருமையா அது விட்டுருங்க. நீங்க ஏதோ இந்த தமிழ்நாட்டுல திமுக சேர்ந்தவர்கள் மட்டும்தான் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துற மாதிரி, வேற யாருமே நடத்தாத மாதிரி, யாருமே நடத்தாத மாதிரி சொல்றீங்க. கேள்வி கேட்கிறேன். அம்பேத்கர் சொன்ன டிபிஎஸ்பில எஸ்சிஎஸ்டி கல்வி 46 எங்க கொடுத்திருக்கீங்க நீங்க? காமிங் பார்க்கலாம். அதுல ஆர்டிகல் 22 மத போதனை கூடாதுன்னு சொல்றீங்க. அதுல என்ன சொல்றீங்க? ஜோசியம் கத்து கொடுங்க, நிஷ்காமகாம கத்து கொடுங்க, சனாதர்மத்தை கத்து கொடுங்கன்னு சொல்றீங்க. இது இந்திய அரசியலமைப்புக்கு டிபிஎஸ்பிக்கு எதிராக இல்லையா? ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த பிரச்சாரத்தை செய்யக்கூடாதுன்னு அம்பேத்கர் சொன்னாரு, டிபிஎஸ்பில இந்திய அரசியலமைப்புல சொன்னாரு. நீங்க அதை கேட்டிருக்கீங்களா? எங்க சாப்டர் 4 என்ன சொல்றீங்க? முழுக்க முழுக்க இந்து மத பிரச்சாரத்தை நீங்க பண்றீங்க. அது இந்திய அரசியலமைப்புக்கு எதிரானது கிடையாதா? இந்திய அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டும், இந்திய அரசியலமைப்பை பின்பற்ற வேண்டும். நீங்க சட்டத்தை ஏற்றுங்க. சட்டத்தை ஏற்ற முடியாது இவங்களால. ஒரு சிங்கிள் ஆர்டிகல்ல ஸ்டே வாங்கிடலாம். அதனாலதான் இவங்க வெறும் பாலிசி வச்சுக்கிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார், ஓகே.